கந்த புராணம் தெரிந்தவர்களுக்கு சூரபத்மன் தேவர்களை பல கொடுமைகள் செய்தது தெரிந்திருக்கும். தேவர்களின் தலைவனான இந்திரனின் மனைவியை கடத்த முயன்றது, இந்திரனின் பிள்ளையை சிறையில் அடைத்தது என்று பல கொடுமைகளை சூரபத்மன் செய்து வந்தான். கொடுமைகளை தாங்க முடியாத இந்திரன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானிடம், தேவர்கள் நல்லவர்களாக இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது சிவபெருமான் இந்திரனிடம் கூறிய பதில் முக்கியமானது. அந்த பதிலில் இருந்து நாம் வணங்கும் தெய்வங்களை இழிவுபடுத்துபவர்களுடன் கூட்டு சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் கூறியது, மெய்மை அது அகன்ற தக்கன் வேள்வியின் இருந்த பாவம் நும்மிடை இருந்தது. இது கச்சியப்பர் தமிழில் இயற்றிய கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டம் மேருபடலம் 35வது பாடலில் உள்ளது. இதற்கு விளக்கம் என்னவென்றால், சிவபெருமானை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தக்கன் ஒரு வேள்வி செய்கிறார். சிவபெருமான் அவமானப்படுத்தப்படுகிறார் என்று தெரிந்தும் ஆகூதி கிடைக்கும் என்று அந்த இடத்திற்கு தேவர்கள் செல்கிறார்கள். அப்படி அவர்கள் சென்ற காரணத்தினால் தேவர்களுக்கு பெரும் பாவம் சேர்ந்தது. அந்த பாவத்தின் பலனாகவே தேவர்கள் சூரபத்மனிடம் சிக்கி பல கொடுமைகளை அனுபவித்தார்கள். இதிலிருந்து நாம் வணங்கும் தெய்வங்களை இழிவாக பேசுபவர்களுடன் பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் கூட்டு சேர்ந்தால் பெரும் பாவமே சேரும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இது போன்ற காரியங்களை செய்துவிட்டு கோவில்களுக்கு சென்று பல பூஜைகள் பரிகாரங்கள் செய்தாலும் பாவத்திற்கான பலனை அடைந்த பிறகே அதிலிருந்து வெளிவர முடியும். தற்பொழுதைய காலத்தில் இதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது நமக்கு மிகவும் நல்லது.